Good morning students, I welcome you all to the science video section. Now we are going to discuss about 7th standard science subject term 2 unit 1 heat and temperature. Last video we saw about clinical thermometer and laboratory thermometer, but now we are going to see about digital thermometer. See the diagram, this one is a digital thermometer. We can use it in hospitals. Okay, let us see in detailed manner. Here is a lot of concern over the use of mercury in thermometers. Basically தெரியும் thermometersனா mercuries and alcohol தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு. இந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர்லையும் என்னாகுது மெர்க்குரி தான் யூஸ் பண்ணுறாங்க. மெர்க்குரி இஸ் ஏ டாக்ஸிக், அது வந்து ஒரு விஷம் வாய்ந்த தன்மை கொண்டது. ஓகேவா? ஸோ மெர்க்குரி இஸ் ஏ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு dispose of if a thermometer breaks. ஸோ இஃப் தெர்மாமீட்டர் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டங்கிறாங்க. ஏன்னா மெர்க்குரி இஸ் ஏ டாக்ஸிக். ஓகேவா? ஸோ தீஸ் டேஸ் டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ஸ் ஆர் அவைலபிள் விச் டூ நாட் யூஸ் மெர்க்குரி. ஸோ இப்போ உள்ள டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ஸில் அதில் என்ன பண்ணல, மெர்க்குரி அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, அதுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் இட் ஹேஸ் அ சென்சர் மூலமாக இது என்ன ஆகுது, அந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர் ஒர்க் ஆகுது. which can be measure the heat coming out from the body directly and from that can measure the temperature of the body. ஸோ நம்ம பாடியில் உள்ள டெம்பரேச்சரை மெஷர் பண்ண ஈஸியாக இந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர் யூஸ் ஆகுது. பட் மெர்க்குரி யூஸ் பண்ணல, இதுக்கு பதிலாக இதில் சென்சர் அப்படிங்கிற ஒரு இது மூலமாக அந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் let us see. We are advised not use a clinical thermometer for measuring the temperature of any object other than human body. So human body temperature check பண்ணுறது தவிர அதர் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, கிளினிக்கல் தெர்மாமீட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, so we are advised to avoid keeping in the sun or near a flame. ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்க சன் அதுக்கப்புறம் நியர்பை ஏதாவது ஃப்ளேம் எரியறப்போ அது பக்கத்துலலாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டரை வைக்கக்கூடாது. ஏன்னா அது என்ன ஆகும், ஈஸியாக பிரேக் ஆகும். ஏ கிளினிக்கல் தெர்மாமீட்டர் ஹேஸ் ஸ்மால் டெம்பரேச்சர் ரேஞ்ச். ஸோ ரொம்ப ஸ்மால் டெம்பரேச்சர் ரேஞ்ச் தான் அதை மெஷர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 35 to 42 தான் அதோட டெம்பரேச்சர் லெவல் இருக்கும். ரொம்ப ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் let us see, do you know maximum and minimum thermometer. The maximum and minimum temperature of the provides day reporting in weather reportsலாம் இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆர் measured by a thermometer called maximum and minimum thermometer. So see the picture, this one is a maximum and minimum thermometer. இதில் வந்து டெய்லி வெதர் ரிப்போர்ட்டை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது, மினிமம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி சொல்ல முடியும். So next let us see the picture. This is the one kind of infrared thermometer. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து infrared thermometer, இதை வச்சும் பாடி டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுவாங்க. Next, now we are going to see about scales of thermometers. Scales of thermometer, there are 3 scales: Celsius scale, Kelvin scale and Fahrenheit scale. First let us see Celsius scale. Celsius is the common unit of measuring temperature termed after Sweden astronomer. ஸோ இந்த செல்சியஸ் பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் ஆஸ்ட்ரோனமர்னு இருக்கார். அவர் வந்து ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச். அவர் வந்து தான் இந்த செல்சியஸ் அப்படிங்கிற அதோட ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரை கண்டுபிடிச்சார். ஸோ அதனால் அவரோட நேமே இந்த இதுக்கு வந்து பேர் வச்சாங்க. இதுக்கு முன்னாடி இதோட பேர் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்டிகிரேட் அப்படின்னு மெஷர் பண்ணாங்க. ஓகேவா? செல்சியஸ் ஸ்கேல் ஆண்ட்ரூ செல்சியஸ் இன் 1742. Before that it was known as centigrade as thermometer. Using this scale or calibrate from freezing point of water 0 degrees Celsius to 100 degrees Celsius the boiling point of water. ஆண்ட்ரே செல்சியஸ் அப்படிங்கிறவர் தான் 1742 வந்து இந்த செல்சியஸுங்கிறத அதோட ரேஞ்ச் லெவல் டெம்பரேச்சரை கண்டுபிடிச்சார். ஸோ அதை ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்னாங்கன்னா சென்டிகிரேட் சொன்னாங்க. சென்டிகிரேட் அஸ் த தெர்மாமீட்டர் யூஸிங் த ஸ்கேல் ஆர் calibrate from freezing point. Already you know that 0 degrees Celsius and boiling point is a 100 degrees Celsius. Next let us see, in Greek centium means 100.
கிரேட்ஸ் மீன்ஸ் ஸ்டெப்ஸ் ஓகேவா, ஸ்டெப்பாக இருக்குது. ஓகே, அப்போ சென்டிகிரேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு 100 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி. ஸோ இன் க்ரீக் வேர்டில் ஓகே 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். சென்டியம் மீன்ஸ் 100 அண்ட் கிரேட்ஸ் மீன்ஸ் ஸ்டெப்ஸ். போத் வேர்ட்ஸ் மேக்கிங் சென்டிகிரேட் அண்ட் லேட்டர் செல்சியஸ். ஸோ எப்படி சென்டிகிரேட்டாக இருந்தது தான் லேட்டராக நமக்கு செல்சியஸாக கன்வெர்ட் ஆச்சு. ஓகேவா. Next, let us see Fahrenheit scale. Fahrenheit scale is a common unit to measure human body temperature. So நம்மளோட common human body temperature measure பண்ணுறதுக்கு Fahrenheit scale தான் யூஸ் ஆகுது. Okay, it is termed after the name of a German physicist, டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். ஸோ இதுதான் இவரோட நேமு, இந்த ஜெர்மன் ஃபிசிஸ்டோட நேமு. இவரோட நேமை தான் இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேலுக்கு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் டேக்கன் அஸ் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அண்ட் பாயிலிங் point of water is 212 degree Fahrenheit. Thermometers with Fahrenheit scale are calibrated from 32 degree Fahrenheit to 212 degree Fahrenheit. ஸோ ஃபாரன்ஹீட் ஸ்கேல் வந்து நார்மலாக நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ண நமக்கு யூஸ் ஆகுது. இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டால் ஜெர்மன் ஃபிசிஸ்ட் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். ஓகே, இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் லெவல் வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட் டு 212 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see கெல்வின் ஸ்கேல். கெல்வின் ஸ்கேல் இஸ் டேர்ம்ட் as லார்ட் கெல்வின். ஸோ லார்ட் கெல்வின் அப்படிங்கிறவர் தான் இந்த கெல்வின் ஸ்கேல் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி சொன்னார். இட் இஸ் த SI யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர் அண்ட் ரிட்டன் as K. Okay, so SI unit of temperature is Kelvin. Already you know that is represent as symbol capital letter K. Okay, also known as the absolute scale. So இதை வந்து ஒரு absolute scale னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ஜீரோலேருந்து இதோட ஸ்கேல் லெவல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, அதனால் இதை வந்து absolute scale as the start from absolute zero temperature. Okay, so Kelvin ஸ்கேலை வந்து கண்டுபிடிச்ச யார்? லார்ட் கெல்வின். The SI unit of measuring temperature is Kelvin, is written as capital letter K and also known as the absolute scale at is start from absolute zero temperature. Okay. Next, let us see follow the given diagram. Okay, see the picture. So freezing point of and boiling point of Fahrenheit scale, Celsius scale and Kelvin scale. Already you know that everything. Freezing point of water is Fahrenheit 32 degree Fahrenheit and boiling point of water Fahrenheit scale is 212 degree Fahrenheit. Okay, middle நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 212க்கும் 32க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் மிடில் இருக்குன்னா 180 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்சியஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் செல்சியஸ் ஸ்கேல் 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் செல்சியஸ் ஸ்கேல் 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, இன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். 0 to 100க்கு மிடில் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் Kelvin scale is freezing point of water is 273.15 Kelvin and boiling point of water is Kelvin scale 373.15 Kelvin. ஸோ மிடில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் 100 Kelvin தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல் அண்ட் கெல்வின் ஸ்கேலோட ரேஞ்ச் டிஃப்ரெண்ட். ஸோ இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஃபாரன்ஹீட் ஸ்கேலோட லெவல் என்ன? 32 டிகிரி ஃபாரன்ஹீட் டு 212 டிகிரி ஃபாரன்ஹீட். செல்சியஸ் ஸ்கேலோடது 0 டிகிரி செல்சியஸ் டு 100 டிகிரி செல்சியஸ் அண்ட் கெல்வின் ஸ்கேல் 273.15 டு 373.15 Kelvin. Okay, next let us see the equivalence between principal temperature scales are given in the table for some temperatures. ஓகேவா. ஸோ டெம்பரேச்சர் லெவல் கொடுத்துருக்காங்க செல்சியஸ் ஸ்கேல் அண்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் கெல்வின் ஸ்கேலில். ஸோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து செல்சியஸ் 100, ஃபாரன்ஹீட் 212 அண்ட் கெல்வின் ஸ்கேல் இஸ் 373.15. So next freezing point of water is Celsius scale 0 degree and Fahrenheit scale 32 degree Fahrenheit and Kelvin scale 273.15 Kelvin. Next மெயின் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி. நம்மளோட ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் செல்சியஸ் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸில் இருக்கும். இதே ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். கெல்வின் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 310.15 கெல்வின் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரூம் டெம்பரேச்சர். நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா செல்சியஸ் ஸ்கேலில் வந்தீங்கன்னா 72 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் வந்து 23 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும் அண்ட் கெல்வின் ஸ்கேலில் வந்து 296.15 Kelvin. Okay,
Next, relations between Fahrenheit scale and Celsius scale is an under. Okay, so Fahrenheit scale value கொடுத்து செல்சியஸில் கன்வெர்ட் பண்ண சொன்னால் ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அண்ட் செல்சியஸ் வேல்யூ கொடுத்து ஃபாரன்ஹீட்டில் கன்வெர்ட் பண்ண அப்படின்னாலும் இதே ஃபார்முலா தான். ஓகே, ஸோ see the formula f minus 32 divided by 9 is equal to c divided by 5. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபாரன்ஹீட்டுக்கும் செல்சியஸ்க்கும் கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், கெல்வின் கொடுத்து செல்சியஸ் கேட்டாலோ இல்லை செல்சியஸ் கொடுத்து கெல்வின் கேட்டாலோ இந்த ஃபார்முலா தான். ஓகே, k is equal to 273.15 plus செல்சியஸ் c. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் நம்ம நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் லெட் us see the ஹீட் அண்ட் டெம்பரேச்சரில் கீ கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது என்னென்ன டெம்பரேச்சர் லெவல் தான் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு லெவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கெல்வின் ஸ்கேலில் அது எவ்வளோ ரேஞ்சுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கீழே இருக்க அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் லிக்யூட் எக்ஸ்பேண்ட் வித் ஹீட்டட். ஸோ ஹீட் ஆக அந்த லிக்யூட் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, let us see the numerical problems. First problem, how much will the temperature of 68 degree Fahrenheit be in the Celsius and Kelvin? ஸோ ஃபாரன்ஹீட்டில் நமக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க 68 டிகிரி ஃபாரன்ஹீட்னு. ஓகே, ஸோ அதை என்னவாலாம் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, செல்சியஸ் அண்ட் கெல்வினாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவன் சொல்யூஷன் என்னென்னு எழுதிக்கும், டெம்பரேச்சர் ஆஃப் ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு F இஸ் ஈக்குவல் டு 68 டிகிரி ஃபாரன்ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் செல்சியஸ் இஸ் சிம்பிள் பை கேபிட்டல் C. ஸோ அது நமக்கு தெரியாது, கொஷின் மார்க். அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் கெல்வின் இஸ் ஈக்குவல் டு K, அதுவும் நமக்கு தெரியாது என்ன வேல்யூன்னு, ஸோ கொஷின் மார்க். ஓகே, ஸோ ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலா f minus 32 divided by 9 is equal to c divided by 5. ஸோ இதுதான் ஃபார்முலா. அப்படியே ஃபாரன்ஹீட்டோட வேல்யூவை வந்து சப்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபாரன்ஹீட் வந்து வேல்யூ என்ன 68. ஸோ 68 minus 32 divided by 9 is equal to c divided by 5. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, செல்சியஸ். ஸோ c is equal to 5 வந்து கிராஸாக மல்டிப்ளை பண்ணால் 5 மல்டிப்ளை 36 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 68 மைனஸ் 32 இதை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 36 வரும். அப்போ 36 டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு இதை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு 20 வரும் ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போ 20 டிகிரி செல்சியஸ் நம்ம செல்சியஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டெம்பரேச்சர் இன் கெல்வினோட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கெல்வினோட ஃபார்முலா என்ன, k இஸ் ஈக்குவல் டு c ப்ளஸ் 273.15 இதான் ஃபார்முலா. நமக்கு இப்போ செல்சியஸோட வேல்யூ தெரியும், என்ன 20 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, அப்போ 20 ப்ளஸ் 273.15 இதை ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கெல்வினோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அப்போ கெல்வினோட வேல்யூ 293.15. So thus the temperature in Celsius is equal to 20 degrees Celsius and Kelvin is equal to 293.15 Kelvin. So இதான் the problem ஓட answers. Okay, next let us see the second numerical problems. Okay, at what temperature will its value be same in Celsius and Fahrenheit? ஸோ இங்கே செல்சியஸ்க்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ if the temperature in Celsius is C, then the temperature in Fahrenheit F will be the same ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம், F is equal to C, ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், F minus 32 divided by 9 is equal to C divided by 5. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ ஆர் இதை எப்படி எழுதலாம்னா C minus 32, F இருக்க இடத்துல C போடுறோம், அப்படியே அப்ளை பண்ணுறோம். அப்போ C minus 32 divided by 9 is equal to C divided by 5. ஸோ ஏன் எஃப் இருக்க இடத்துல நம்ம சி போட்டோம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு சி, ரெண்டும் ஃபாரன்ஹீட் வந்து செல்சியஸ்க்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஃபாரன்ஹீட் இருக்க இடத்துல நம்ம செல்சியஸே அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா, அப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா சி மைனஸ் 32 இன் மல்டிப்ளை 5 இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு 9. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்க, உள்ளே ஆட் பண்ணுறீங்க, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த 5 வந்து ஆட் பண்ணுறீங்க. அப்போ 5c வரும் மைனஸ் 5 into 32 160 மைனஸ் 160 இஸ் ஈக்குவல் டு 9c. ஸோ 5c மைனஸ் 160 இஸ் ஈக்குவல் டு 9c இருக்குது. நமக்கு 160 நம்ம அந்த பக்கமே இந்த பக்கமே வச்சுருக்கோம். இப்போ மைனஸ் 160 இஸ் ஈக்குவல் டு 5c வந்து அந்த பக்கம் கொண்டு போடுறோம்.
ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட் கொண்டு போகும்போது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது அங்கே மைனஸ் ஆகும் ஓகேவா. ஸோ 9c மைனஸ் 5. ஸோ இப்போ மைனஸ் 160 இஸ் ஈக்குவல் டு 9cயில் மைனஸ் 5c போச்சுன்னா 4c. ஓகே, அப்போ மைனஸ் 160 இஸ் ஈக்குவல் டு 4c வரும். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? செல்சியஸ். ஸோ செல்சியஸ் ஈக்குவல் டு மைனஸ் 160 டிவைடட் பை 4 ஆயிரும். ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 40. ஸோ c இஸ் ஈக்குவல் டு f. ரெண்டுக்குமே வேல்யூ என்ன? மைனஸ் 40 தான். ஓகே, if the temperature in Celsius is C, then the temperature in Fahrenheit F will be the same. So the answer will be the minus 40 Celsius and Fahrenheit. Okay, the second problem. Next let us see the third problem. Convert the given temperatures கொடுத்திருக்காங்க some temperatures ஓட value. இந்த temperature வந்து செல்சியஸ்ல 45 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணிருக்க சொல்லிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இதோட ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, let us do it. Okay, today in this topic is over. Sorry. Term 2ல Unit 1 Heat and Temperature lesson is completed. Okay, so இந்த numerical problem தோட இந்த lesson வந்து complete ஆகுது. I will send you book back answers. Okay, thank you.